எல்லோருக்கும் வணக்கம். நான் பாலசுப்ரமணியம் ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து. நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல நெறைய பேருக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. அந்த கன்ஃப்யூஷன்ஸ கிளாரிட்டி பண்றோம். முதல்ல என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சார் கன்ஃப்யூஷன் அப்படின்னா, அதுல ஏஜ் லிமிட்ன்னு ஒண்ணு குடுத்துட்டாங்க. ஏஜ் லிமிட் மட்டும் இல்லாம குவாலிஃபிகேஷன்ல நெறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் சிஓஏ அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் ஒண்ணு அத கண்டிப்பா படிக்கணும். இதெல்லாம் என்னது அப்படின்றதுல நெறைய பேர் கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. அத நம்ம ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்த ஆண்டுகள்ல எல்லாம் இருந்த இந்த விஏஓக்கும் என்ன சார் பெரிய லெவல்ல வித்தியாசம்னா ஒண்ணும் இல்ல சார். சரிங்களா? இதுல ஒரு சில டிபார்ட்மெண்ட்டோடது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் எக்ஸாம சேர்த்துட்டாங்க. அப்ப அத சேர்க்கும்போது ஒரு சில சேஞ்சஸ் வரும்போது, எல்லாத்துக்கும் அந்த சேஞ்சஸ காமிச்சிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர, பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. எதுவும் நம்ம குழம்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது சிம்பிளானது தான் அப்படின்றது தான் முதல்ல நம்ம சொல்லணும். இது கூட கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க சப்போஸ் முடிக்கல அப்படின்னா, நீங்க 2 வருஷத்து அதாவது வேலைய சேர்ந்து 2 வருஷத்துக்குள்ள கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த பிப்ரவரி வர்றது நீங்க வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், இல்ல வரப்போற இதுல வந்து டைப் ரைட்டிங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஓஏவும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய டோட்டல் டீடைல் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா 6244 வேகன்சி ஓவராலா இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இது ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இது பாக்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமில இப்ப பாத்தீங்கன்னா அட்மிஷன் போயிட்டு இருக்குது. எதுக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா குரூப் 4க்கான கிளாஸஸ். வீக்கெண்ட் கிளாஸஸ் ஓடிட்டு இருக்கு, வீக் டேஸ் கிளாஸஸ் ஓடிட்டு இருக்கு, ஆன்லைன்லயும் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு, ஆஃப்லைன்லயும் கிளாஸ் ஓடிட்டு இருக்கு, ஈவினிங் பேட்சஸும் போயிட்டு இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுரும். இது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேட்சஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்சஸ் உடைய டீடைலை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். சரிங்களா? இந்த டோட்டல் வேகன்சி 6244. இதுல நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏஜ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே டிகிரி கொண்டு வந்துட்டாங்க, சிஓஏன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். முன்னாடி இருந்தா மாதிரி 10th முடிச்சிருந்தா எத்தனை போஸ்டிங் அப்படின்னா 5631 போஸ்டிங் 10th முடிச்சிருந்தாலே போதும் சார். 6244ல 5600 பாத்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதுமானது. அதுல என்னெல்லாம் போஸ்டிங் அப்படின்றது டீடைல் நம்ம பார்ப்போம். அதையும் 12th முடிச்சிருந்தா எத்தனை அப்படின்னா 437. அப்ப நீங்க 12th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இதுக்கும் இதுவா இருப்பீங்க, இதுக்கும் இந்த போஸ்டிங்க்கும் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. அடுத்தது டிகிரிக்கு பாத்தீங்கன்னா 176 தான். டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க எலிஜிபிள். இதுல இன்டர்னலா ஒரு சிலர்லாம் இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க 10th 12th அப்படின்னும் போது நீங்க வந்து பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ இல்ல பாட்னி ஜூவாலஜியோ எடுத்துக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இல்ல ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரியா டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே நீங்க வக்ஃப் போர்டுக்குள்ள போறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க முஸ்லீமா இருக்கணும். இந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஓவரால் பாத்தீங்கன்னா நீங்க 10th 5631. இதுல என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா மில்க் ஓடுது, ஆவின்து, கோஆபரேட்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் போர்டு இருக்குது, உமன் டெவலப்மெண்ட் இருக்குது, குவாட் வாட்டர் ரிசோர்ஸோடது இருக்கு. அது மாதிரி பல விஷயங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ல இருக்குது, அப்புறம் ஜுடிஷியல் ஆபீஸ்ல இருக்கு. பல இடத்துல பல டிபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கு. பழையஸ் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. நம்மளுடைய ஃபாரஸ்ட், அப்புறம் நம்மளுடைய லேப் அசிஸ்டன்ட், இந்த ஃபேக்டரி அசிஸ்டன்ட், இதுல எல்லாம் ஒரு சில சேஞ்சஸ் நீங்க இந்த குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அங்க மட்டும் தான் நீங்க பார்க்கணும். பாக்கி எல்லாமே பாத்தீங்கன்னா பழைய மாதிரி தான் இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா விஏஓ 108 போஸ்ட் இருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட்லயே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்கும், நான் செக்யூரிட்டி இருக்கும், ஜுடிஷியல்ல இருக்கும், மினிஸ்ட்ரியில இருக்கும். 2493 ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்காங்க. நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தது டைபிஸ்ட். இந்த டைபிஸ்ட்லயே பாத்தீங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. எல்லாத்தையும் ஓவராலா பாத்தீங்கன்னா 1705. 10வது படிச்சிருந்தாலே போதும். இதுல இவங்க ஏஜ் குவாலிபிகேஷன் அப்படின்னு கொடுத்தது யாருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இந்த 10th முடிச்சவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதே நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏஜ் குவாலிபிகேஷன்லாம் கிடையாது. டீடைல்டா படிச்சு பாருங்க, பின்னாடி தெளிவா கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் மினிமம் குவாலிபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஏஜ் இந்த 37 இல்ல 40 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏஜ் எல்லாம், பாக்கி பேருக்கெல்லாம் கிடையாது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் பாத்தீங்க அப்படின்னா 814, ஸ்டெனோ டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா 443. இது எல்லாம் பாத்தீங்கன்னா 5631. சரிங்களா? பில் கலெக்டர், ரிசப்ஷனிஸ்ட், ஜூனியர் இன்ஸ்பெக்டர். மொத்தமா எத்தனை வேகன்சி?
10வதுல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எல்லாத்துலயுமே இல்லை, ஒரு சிலது மட்டும் தான் இருக்குது, பாக்கி எல்லாருக்குமே ஃப்ரீயா விட்டுருக்காங்க. அதுலயும் நிறைய ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த எஸ்சி, எஸ்சிஏ, டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா, இஃப் சப்போஸ் நீங்க 10வது தான் முடிச்சிருக்கீங்க, அதுலயும் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு ஒரு ஏஜ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 10th தான் முடிச்சு எஸ்சி, எஸ்சிஏ, விடோ, டிஸ்ட்ரிக்ட் விடோலாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ் ஒரு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்கோ அப்படியே தான் சார் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 12th லேப் அசிஸ்டன்ஸ், சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ஸ், ஃபாரஸ்ட் கார்டு இதெல்லாம் 437 போஸ்ட் இருக்கு. அப்புறம் டிகிரி முடிச்சதுக்கு எதெல்லாம் அப்படின்னா ஒரு சில ஜூனியர் அசிஸ்டன்ஸ். ஸோ மெஜாரிட்டி ஜூனியர் அசிஸ்டன்ஸ் அங்க போயிடுது. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. ஸ்டெனோ டைபிஸ்ட் அப்படின்னா மெஜாரிட்டி எங்க போயிடுது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல மட்டும் தான் ஸ்டெனோ டைபிஸ்ட். பாத்தீங்கன்னா 2 வேகன்சி தான். அப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருக்கு, பர்சனல் கிளர்க் இருக்கு, பிரைவேட் செக்யூரிட்டி, அதே பர்சனல் செக்யூரிட்டி வேற வச்சிருக்காங்க, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ்ட், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைபிஸ்ட் இதுக்கெல்லாம் மட்டும்தான் டிகிரி தேவை. இங்கெல்லாம் டிகிரி தேவை இல்லை. சரிங்களா? மில்க் ரெக்கார்டர் 15. ஸோ இதுக்கெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி கேட்டிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 176 போஸ்ட்டுக்கு டிகிரி, 437 போஸ்ட்டுக்கு 12th இருக்குது. இதை தாண்டி சிஓஏ அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சிஓஏனா உங்களுக்கு பேசிக்கான கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும். அந்த சிஓஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க டைப்பிங் முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டைப்பிங் லோவர் கிரேட்ல முடிச்சிருந்தீங்கன்னா போதுமானதா இருக்கும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா டைப்பிங்க்கு 6 மாசம், அதுக்கு அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு சிஓஏக்கு 6 மாசம், 1 இயர்ல நீங்க ஈஸியா முடிச்சிடலாம். இஃப் சப்போஸ் நீங்க டைப்பிங் முடிச்சீங்கன்னா வரப்போற பிப்ரவரியில நீங்க சிஓஏ அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கத்துல இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க எதுவுமே முடிக்கல அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு பாஸ் ஆகி வேலை வாங்கினதுல இருந்து 2 வருஷத்துக்குள்ள நீங்க சிஓஏ வாங்கணும். ஸோ எல்லாமே பழையபடியே எல்லாமே தான் இருக்கு. சிஓஏன்னு ஒன்று மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட உள்ள கொண்டு வந்ததுனால அவங்களுக்கு ஏஜ் கிரைட்டீரியா நிறைய இருக்கிறதுனால இதை அவங்களத காட்டும் போது எல்லாரையும் காமிச்சிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர மிச்சபடி வேற எதுவுமே இல்லை. இதுதான் உங்களுக்கு இந்த டோட்டல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த எல்லா எக்ஸாமும் இந்த 6000 போஸ்ட்டுக்குள்ளேயோ இல்ல இது முடிச்ச உடனே குரூப் 2 இருக்குது, அதுக்கு முடிச்ச உடனே குரூப் 1 இருக்குது, அந்த எக்ஸாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இதுல ஏதாவது ஒரு வேகன்சில உங்களுக்கு வேலை கண்டிப்பா வேணும் அப்படின்னா நீங்க JSRIS அகாடமியை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கிளாஸஸ் போயிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாம இது கூடயே இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கு. அந்த டெஸ்ட் பேட்சையும் நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து எங்களுடைய ஊரப்பாக்கம் ஆஃபீஸ். புதுசா இப்போ ஊரப்பாக்கத்தை நாங்க பிரான்ச் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் உடைய ஷெடியூல் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுல மொத்தமா எத்தனை கொஸ்டின் சார் வருது இந்த கொஸ்டின்ஸ் இப்போ இந்த டெஸ்ட்ல அப்படின்றத பாத்தீங்கன்னா 33 டெஸ்ட். இந்த 33 டெஸ்ட்லயும் 6600 கொஸ்டின் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டோட்டல் நம்ம கவர் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸோ 33 டெஸ்ட் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த 33 டெஸ்ட்லயுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தமிழ் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா 3300 கொஸ்டினுக்கு மேல தமிழ்லேருந்து மட்டும் இருக்கும் போது இதுக்கு இந்த சிலபஸை நீங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்க பர்ஃபெக்டா அட்டென்ட் பண்ணாலே போதுமானதா இருக்கும் நீங்க பாஸ் பண்றதுக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? ஃபுல் டெஸ்ட் எத்தனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 9 ஃபுல் டெஸ்ட் இருக்கு. அந்த ஃபுல் டெஸ்ட் மார்க் ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட் லெவல் மார்க் டெஸ்ட் இருக்கும். இந்த மார்க் டெஸ்ட் எல்லாருமே அட்டென்ட் பண்ணலாம். இந்த ஃபுல் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் பே பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாமே 200 கொஸ்டின்ஸ் தான். ஸோ டிஎன்பிசியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி 3 hours 200 கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எல்லாமே சமச்சீர் பேஸ் தான். வாரத்துல எத்தனை சார் டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாள் நடக்க போகுது. சரிங்களா? ஒன்று வந்து புதன்கிழமை, ஒன்று வந்து சனிக்கிழமை. ஸோ அந்த மார்க் டெஸ்ட் மட்டும் நாங்கள் ஒன்று வந்து ஞாயிற்றுக்கிழமையும் ஒன்று வந்து சனிக்கிழமையும் பிளான் பண்ணிக்கோம். பாக்கி எல்லாம் புதன்கிழமை சனிக்கிழமை எல்லா வாரமும் நடக்கும். ஸோ வாரத்தில் 2 டெஸ்ட். ஸோ அதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட் ஷெடியூல் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால அதுக்குள்ள நீங்க எல்லாருமே ரெடி ஆகி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 3rdலேருந்து ஆரம்பிக்குது. 6th ஃபுல் புக்கு. சரிங்களா? 6th தமிழ் வந்து ஓல்ட் அண்ட் நியூ ஃபுல் புக். மெயினா வந்து நியூ புக்ல இருந்தா மெஜாரிட்டியா வருது. அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடிஸ் 6th. ஸோ 6ன்றதுனால ஃபுல்லா டெஸ்ட் வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 7th அன்னைக்கு 7வது ஃபுல் புக்கு அதையும் ஃபுல்லா வச்சிருக்கோம். இது கூடயே மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிபிகேஷன்ல 2 டெஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ சிம்பிளிபிகேஷன்ல இது 2 மட்டும் இல்ல, பின்னாடி இன்னும் 2 டெஸ்ட் சிம்பிளிபிகேஷன் வருது. ஏன்னா சிம்பிளிபிகேஷன்ல நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு ஒரு 4 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த 3 டெஸ்ட் 8th டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம்
3. ஸோ 3 டெஸ்ட்ல 8th நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன அப்படின்றது பாருங்க. இந்த 8th 3 டேர்ம் மட்டும் இல்லாம இந்த 3வது டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 8th இருக்கக்கூடிய ஹிஸ்டரியும் பிசிக்ஸும் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுல நீங்க சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் 8th இருக்கக்கூடிய ஹிஸ்டரி அண்ட் பிசிக்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா LCM HCF அது மேக்ஸ்ல இருக்கு. அப்புறம் 4வது டெஸ்ட்ல 8th டேர்ம் 2, அதுக்கப்புறம் 8th இருக்கக்கூடிய ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்றத படிக்க போறோம். ஸோ ஜியோகிராஃபிலையும் எக்கனாமிக்ஸ்லயும் நிறைய இருக்காது, கெமிஸ்ட்ரியும் நிறைய இருக்காது. அதனால இந்த 3 சப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். LCMல HCFல பார்ட் 2. ஸோ இதுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா LCM HCF தரவு பண்ணிடுங்க. 2 பார்ட்டா நம்ம கேட்போம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டேட் பாருங்க. ஒன்னு வந்து சாட்டர்டேல இருக்கும், ஒன்னு வெட்னஸ்டேல இருக்கும். சாட்டர்டேல இருக்கும், வெட்னஸ்டேல இருக்கும். சாட்டர்டேல இருக்கும், வெட்னஸ்டேல இருக்கும். ஸோ உங்களுக்கு கேப்பும் வந்து கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 21ஆம் தேதி 9th லெசன் 1 to 3. சரிங்களா? 9th ஹிஸ்டரி அண்ட் பிசிக்ஸ். அதே தான் இங்க ஹிஸ்டரி அண்ட் பிசிக்ஸ். அதே தான் ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி அண்ட் பயாலஜி அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இங்க ஆவரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மேக்ஸ்ல வருது. சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம் பாருங்க 9th லெசன் 1 to 3, 4 to 6, 7 to 9 அப்படின்றத கொடுத்துருக்கோம். இது எல்லாமே தமிழ், இது எல்லாமே ஜெனரல் ஸ்டடீஸ். ஸோ அடுத்தது 10th போறோம். 10th லெசன் 1 to 3. இது ஏன் சார் 3 லெசனா கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th and 10th தமிழ்ல இம்பார்ட்டன்ட், அதனால 3 லெசனை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 10th ஹிஸ்டரி அண்ட் பிசிக்ஸ் பர்சன்டேஜ் 1 and 2 அடுத்தடுத்துல வருது. ஸோ அப்புறம் 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா 10th லெசன் 4 and 6, அடுத்தது 10th லெசன் 7 to 9. இதுல ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாலிட்டி, பயாலஜி அதே மெத்தட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு நாளைக்கு டெஸ்ட் அதுல வைக்கிறோம். அடுத்தது பாருங்க மொத்தமா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்குது. ஸோ 13ஆம் தேதி எப்படி வைக்கிறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா மொத்த 9th and 10th தமிழ் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் ஃபுல் ரிவிஷன். சரிங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 9th 10th 1 2 3 4 5 6 டெஸ்ட் பிளஸ் ஒரு கம்ப்ளீட் 9th 10th டெஸ்ட். ஸோ நீங்க 9th 10th எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வேணுமோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். இது மட்டும் இல்லாம மொத்தத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிட் 8 and 9க்கு நிறைய வெயிட்டேஜ். இப்போ இதுலயே 9th 10th யூனிட் 8 and 9 பார்ட்டுக்கு நாங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 11th ஃபுல் புக். ஸோ இதுல தமிழ்ல 11th ஃபுல் புக் நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் இல்லாதனால இது ஃபுல் புக் ஒரு டெஸ்ட் வச்சிடறோம். அதுக்கப்புறம் அதுல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் படிச்சா போதும். அப்புறம் பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரியை ஃபுல்லா வைக்கிறோம். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் 3. அங்க சிம்பிளிஃபிகேஷன் 1 and 2 பார்த்தோம். ஒரு 10 டெஸ்ட்டுக்கு அப்புறம் 11 டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் 3. அதுல என்னெல்லாம் பண்ணுமோ அதே மெத்தடாலஜி கம்ப்ளீட்டா வைப்போம். ஏன்னா ரிவிஷன் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அதனாலையும் அது நிறைய மெத்தட்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம இப்படி வச்சிருக்கோம். அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா 11th ஜியோகிராஃபி ஃபுல், 11th பாலிட்டி ஃபுல் அப்படின்னு வைக்கிறோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க் இதுல இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நமக்கு வச்சிருக்கிறது ஜூன் மாசம். ஸோ மே 10 15 வரைக்கும் படிச்சா போதும். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 6-7 மாசத்தை தரவா படிக்கணும். அதனால அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இங்க கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம ஜனவரி, பிப்ரவரி மாசத்துக்கு கொடுப்போம். சரிங்களா? ஸோ அது பாத்துருவோம் நம்ம 11th எக்கனாமிக்ஸ். அப்போ 11th பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஒன்னொன்னா. ஸோ இங்க பாருங்க 11th ஹிஸ்டரியை பார்த்துட்டோம், 11th பாலிட்டி பார்க்கிறோம், 11th எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம். டைம் அண்ட் ஒர்க்ல 1 and 2 டெஸ்ட் எழுதுறோம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இதுலயே நமக்கு புக் பேக் கண்டென்ட், புக் பாக்ஸ் கண்டென்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால என்ன பண்றோம், தமிழ் புக்ல புக் பேக்கும் பாக்ஸுக்கும் ஒரு தனி டெஸ்ட். சரிங்களா? அதே நேரத்துல 11th ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்ல இருக்கக்கூடிய புக் பேக் பாக்ஸ். ஸோ புக் பேக் பாக்ஸுக்கும் நம்ம இங்க ஒரு தனி டெஸ்டே வச்சிடறோம். ஸோ தட் அதுலேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால பக்காவா படிச்சிடணும் அப்படின்றதுக்காக அடுத்தது வால்யூம் 1 அப்படின்றது ஒன்று போட்டுட்டோம். அடுத்தது என்ன சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா 12th ஃபுல் புக் தமிழ். அப்போ முன்னாடி 11th ஃபுல் புக் பார்த்தோம். இப்போ 12th ஃபுல் புக் தமிழ், 12th ஹிஸ்டரி அப்படின்றத எடுத்துடுறோம். வால்யூம் 2 மேக்ஸ்லேயே பாத்தீங்கன்னா வால்யூம் 2 அப்படின்றதே நம்ம எடுத்துடுறோம். அடுத்தது என்ன எடுக்கிறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 12th ஜியோகிராஃபி, 12th பாலிட்டி அப்படின்றத கொடுக்குறோம். ரீசனிங் மேக்ஸ்ல ரீசனிங்ல வந்து இப்பெல்லாம் சில டைம்ல ட்விஸ்டடான கொஸ்டின் ரீசெண்டா பாத்தீங்கன்னா 4-5 இந்த ஒரு 2 இயர்ஸாவே பாத்தீங்கன்னா ரீசனிங்ல
ஒன்று ரெண்டு கொஸ்டின் நல்லா ட்விஸ்டடா இருக்காங்க, சிம்பிள் தான் ஆனால் நமக்கு தெரியல அப்படின்னும் போது நிறைய பேருக்கு அந்த ஒன்று ரெண்டு கொஸ்டின் போயிடுது. அப்போ ரீசனிங்க்கு 2 டெஸ்ட் நம்ம வச்சிடறோம். சரிங்களா? அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம இங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம், ஒரு நல்ல கேப்க்கு அப்புறம் திருப்பி ஜனவரி பிப்ரவரி மார்ச். ஸோ ஏப்ரல் மாசத்துல ஜனவரி பிப்ரவரி மார்ச் உடைய கரண்ட் அஃபேர்ஸை கேட்டுறோம். ஸோ இந்த 2 கரண்ட் அஃபேர்ஸையும் தரோவா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினும் இந்த பார்ட்ல இருந்து தான் வரப்போகுது. சரிங்களா? அப்புறம் 12th எக்கனாமிக்ஸை ஃபுல்லா பார்த்துடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பாருங்க. 6th to 12th சயின்ஸ் புக் பேக்கு, சோசியல் சயின்ஸ் புக்ஸ் பேக்கு. சரிங்களா? ஃபுல்லா எல்லாமே புக் பேக்கையும் பாக்ஸையும் 2 வருது. சரிங்களா? அங்க தமிழ்து பாத்தீங்க, அப்புறம் 6th to 10th சோசியல் சயின்ஸ் பாத்தீங்க. இங்க பாத்தீங்கன்னா 6th to 12th சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் புக் பாக்ஸ், அப்புறம் புக் பேக், இதை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏரியா 1 ஏரியா 2 இருக்குது. சரிங்களா? அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்றத பாருங்க. ஃபுல்லா 11th 12th மட்டும், ஃபுல் 11th 12th புக்ல இருந்து மட்டும். ஸோ நீங்க வந்து எதுவுமே கவலைப்பட வேணாம். என்னென்ன ஸ்கூல் புக்ல எப்படி எப்படியெல்லாம் கேட்க முடியுமோ அப்படி எப்படியெல்லாம் நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ 11th 12th உடைய ஃபுல் புக் பேக்கு, ஃபுல் புக்கு. சரிங்களா? அதுல இருந்து கொஸ்டின். ஸோ நீங்க ஏற்கனவே 11th 12th தனித்தனியா ஹிஸ்டரி தனியா, பாலிட்டி தனியா, ஜியாகிரபி தனியா, எக்கனாமிக்ஸ் தனியா, அது ஒரு டெஸ்ட். அதே மாதிரி 12th தனித்தனியா எழுதுவீங்க. இது ஓவரால் ரிவிஷன். அதே மாதிரி 9th பாத்தீங்க அப்படின்னா 9thலயும் ஒன்னொன்னா பண்ணிருப்பீங்க. அப்புறம் 9th 10thயும் ஒன்னொன்னா பண்ணிட்டு ஃபுல் ரிவிஷன். சரிங்களா? 6th மட்டும் 6th 7th 8th கம்மியா இருக்கிறதுனால ஃபுல் புக்கை நீங்க எழுதிருப்பீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8 யூனிட் 9 இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கொஸ்டின்ஸ். ஸோ யூனிட் 8 யூனிட் 9க்கு ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட்டா இருக்குது. அது கூடிய சிம்பிளிஃபிகேஷன், எஸ்ஐ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட். முன்னாடியே நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு டெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு டெஸ்ட், 3 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிருப்பீங்க. இங்கேயும் ஒரு ஃபுல்லா இதுலயே வரப்போகுது. ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டா பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல எதுல இருந்து கேட்கறாங்க, மேக்ஸ்ல ரீசனிங் எப்படி கேட்கறாங்க, ரீசனிங்ல ட்விஸ்டடா வைப்போம். ஏன்னா அதுதான் அங்க டிஎன்பிசி 1-2 கொஸ்டின் எப்போதுமே கேட்டு எல்லாருக்கும் ட்விஸ்ட் பண்றாங்க. அதையும் நாங்க அங்க ட்விஸ்டடா வைக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தமிழுடைய 6th 7th 8th புக்கு. சரிங்களா? ஜெனரல் சயின்ஸுக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன். ஸோ 6th to 10th இருக்கக்கூடிய ஜெனரல் சயின்ஸ் ஒரு ஃபுல் ரிவிஷன் வைக்கிறோம். அப்புறம் டைம் அண்ட் ஒர்க், ரீசனிங், திருப்பி ஒரு ரீசனிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். டைம் அண்ட் ஒர்க்கும் திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நம்ம மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஏரியாவை திருப்பி 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 வைக்கிறோம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. தமிழ்ல 9th 10th புக்கு திருப்பி ஒன்று. சரிங்களா? அப்புறம் யூனிட் 8 ஃபுல் ரிவிஷன். இங்க யூனிட் 8 ஒன்று நம்ம பார்த்துட்டோம், திருப்பி இங்க யூனிட் 8 ஃபுல் ரிவிஷன். அப்போ யூனிட் 8க்கும் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏரியா அண்ட் வால்யூம் ரிவிஷன். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா தமிழ் 6th to 10th திருப்பி ஒரு தடவை ஃபுல் புக்கு வைக்கிறோம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஃபுல் ரிவிஷன் வைக்கிறோம். ஸோ ஐஎன்எம் ஃபுல் ரிவிஷன் வைக்கிறோம். 6th to 10th தமிழ் 6th to 10th ஏற்கனவே நீங்க 6th 7th 8th 1 2 3 அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அப்புறம் 6th to 10th ஒரு தடவை, 6th to 10th இன்னொரு தடவை, இங்க திருப்பி 6th to 10th. அப்ப தமிழுக்கு என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்க. அப்புறம் இங்க ஒன்னு ஃபுல் ரிவிஷன் யூனிட் 8 ஃபுல் ரிவிஷன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இங்க டெஸ்ட் 1ல இருந்து 6 சிம்பிளிஃபிகேஷன் அது இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதே டாபிக் 1ல இருந்து 6 மேக்ஸுக்கு இங்க வைக்கிறோம். அடுத்தது என்ன சார் அப்படின்னா தமிழ் வந்து 11th 12th. சரிங்களா? இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். 1ஆம் தேதி லீவ்ல இருக்கும். ஸோ இங்க ஆஃப்லைன் நடக்காது. இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் ஆன்லைன்ல நடக்கும். இதுவும் இன்னொரு டெஸ்ட்டும். அப்புறம் பாலிட்டி ஃபுல் ரிவிஷன். சரிங்களா? பாலிட்டிக்கு ஃபுல் ரிவிஷன். அப்புறம் டெஸ்ட் வந்து 7 to 15 இங்க இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ 6th to 12th ஃபுல் ரிவிஷன், ஜியாகிரபி ஃபுல் ரிவிஷன் இங்க நடக்குது. சரிங்களா? ஸோ தமிழ் 6th to 12th பாக்ஸ் கண்டென்ட் மட்டும். சரிங்களா? எக்கனாமிக் ஃபுல் ரிவிஷன். 6 டெஸ்ட் மேக்ஸ் பாத்தீங்கன்னா 16 to 21 வரைக்கும் நடந்த எல்லா டெஸ்ட்டுமே. அப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற இந்த 3மே மேக்ஸுக்கு ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா 2 டிஎன்பிஎஸ்சி உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். சரிங்களா? குரூப் 4 கேட்டகரியில என்னென்னலாம் அதை நாங்க உங்களுக்கு அந்த சமயத்துல எந்தெந்த இயர்ல என்னென்ன டெஸ்ட் நடந்துச்சோ அந்த டெஸ்ட் பேரு, கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கொடுத்துருவோம். இதுல இருந்து மட்டும்தான் நாங்க கேட்க போறோம். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இது மே மாசம். உங்களுக்கு எப்ப சார் எக்ஸாம்? ஜூன் மாசம். அப்போ மே மாசமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல ஹிஸ்டரியில எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க 2 வருஷமா, ஜியாகிரபில எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க 2 வருஷமா, அப்ப அதை நாங்க ஒன்னா கொடுப்போம். அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, ஒரே ஒரு குரூப் 4 மட்டுமா? குரூப் 4 மட்டும் இல்ல சார். இந்த டிஎன்பிஎஸ்சியில குரூப் 4 கேட்டகரியில ஹெச்ஆர்சிஏலயோ, லைப்ரரியிலயோ, இல்ல வேற ஒரு டிபார்ட்மெண்ட் சர்வேயர்லயோ, ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல எப்படி கேட்டிருக்காங்க,
இப்போ அந்த கேட்டகரி இதுக்கு ஈக்குவலன்ட் சிலபஸ் இருக்கக்கூடிய கேட்டகரியுடைய எக்ஸாம் எடுத்து உங்களுக்கு கேட்க போகும். ஸோ உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் அவங்க என்ன எதிர்பார்க்காங்க அப்படின்ட்டு. இது 2 டெஸ்ட் சரிங்களா. ஸோ இது கூடயே யூனிட் 9 ஃபுல் ரிவிஷன், ஹிஸ்டரி ஃபுல் ரிவிஷன், ஸோ மேக்ஸும் ஃபுல் ரிவிஷன், இதெல்லாம் ஃபுல் ரிவிஷன்ல வருது. இதுக்கு அப்புறமா மார்க் டெஸ்ட் ஒன்று நடத்த போறோம் 19ஆம் தேதி, 25ஆம் தேதி ஒரு மார்க் டெஸ்ட் இருக்கு. இது ரெண்டும் ஃபுல் மார்க் டெஸ்ட். இதுக்கு இடையிலே பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி ஃபுல்லா கரண்ட் அஃபேர்ஸ், ஜூலைலேருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸையும் நடத்த போறோம். இதுதான் சார் மொத்த டெஸ்ட்டுக்கான ஒரு பேட்டர்ன் சரிங்களா. ஸோ மொத்தமா 33 கொஸ்டின் இருக்கு. நீங்க சிறப்பா படிச்சீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும். நீங்க ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்டர்னை தெளிவா படிச்சீங்க அப்படின்னா 100% நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரிங்களா. ஃபார் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸுக்கு புக் பேக் சரிங்களா, நிறைய இம்பார்ட்டன்ஸ் நாங்க புக் பேக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் பாக்ஸ் கண்டென்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நாங்கள் அப்பப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அதுக்கான வீடியோ எக்ஸ்பிளனேஷனும் வீக்லி ஒன்ஸ் போடுவோம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும் சரிங்களா. மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 2300 கொஸ்டின் இருக்கு சார் சரிங்களா. ஸோ 21 + 2 மார்க் டெஸ்ட், 21 டெஸ்ட். ஸோ 2300 கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட் வைக்கிறோம், 400 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வருது உங்களுக்கு சரிங்களா. இதுக்கு வெளியெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பே கிடையாது சார் சரிங்களா. ஸோ அது மாதிரி இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் எடுக்கவே போறோம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிட் 8க்கும் 9க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். 4 டெஸ்ட் இண்டிவிஜுவலா அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். யூனிட் 8, 9க்கு தான் எல்லா கொஸ்டின்ஸ்லயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் சரிங்களா. மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா 825 கொஸ்டின் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸும் இந்த 825 கொஸ்டின்ல நாங்க கொண்டு வந்துடும். இந்த 825 கொஸ்டின்ல நீங்க ஏறத்தாழ 500 கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னாலே இருக்கக்கூடிய எல்லா மாடலும் அதுக்குள்ள வந்துடும். இதுதான் சார் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுக்கான முக்கியத்துவம் சரிங்களா. இதை தாண்டி நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர்ல சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் உடைய போட்டோஸ் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இங்க பேட்சஸ் போயிட்டு இருக்குது. வீக் டேஸ், ஈவினிங்கு, அப்புறம் ஆன்லைன் பேட்சஸ், சண்டே பேட்சஸ். இதுல யார் யாருக்கெல்லாம் சேரணுமோ கண்டிப்பா சேருங்க. டெஸ்ட் பேட்சஸ் டிஎன்பிஎஸ்சி உடைய பேட்டர்ன்லயே போடுறோம். அவங்க எப்படி கேட்டிருக்காங்களோ, அதாவது 25 கொஸ்டின், மேக்ஸ்ல 100 கொஸ்டின், தமிழ்ல 16 கொஸ்டின், 16 கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 8ல 9 கொஸ்டின், 10 கொஸ்டின், ஜியோகிராஃபி அவங்களுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதே பேட்டர்ன் தான் கேட்க போறோம். கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட் அடைஞ்சு இந்த வாட்டி இந்த வருஷமே குரூப் 4ல ஒரு ஆஃபீஸரா போய் உட்காருங்க சரிங்களா. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கும் கால் பண்ணீங்க அப்படின்னா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.